ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் உங்களை பார்க்கறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. முந்தா நேற்று ஃப்ரைடே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். அது கூட 1 வீக் முன்னாடி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வீடியோவே ஷூட் பண்ண முடியல. ஸோ திரும்பவும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ் செம்மையாக ஒரு க்ளோவாக சமந்தா மாதிரி நல்லா ஒரு பிரைட்டாக இங்கெல்லாம் அப்படியே சூப்பராக ஒரு மினுமினுப்போடு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சீட்டியம் ரிட்டைன் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ 1 வீக் அப்புறமா திருப்பி உங்களை பார்க்கறதுல மிக மிக ஹாப்பி. இப்போ தான் அதை சொல்ல திருப்பி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்க்க நான் கொஞ்சம் ஹோம்லியாக குழம்பிட்டேன். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து என்னோட கண்ணில் வந்து நிறைய கேரளத்து பெண் குட்டிகளோட பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கண்டுட்டு எப்படி நம்ம மலையாளம் பேசுவோம்ல, ஐ மீன் நிறைய மலையாளம் பியூட்டி டிப்ஸாக என்னோட கண்ணில் பட்டுட்டே இருந்துச்சு. ஸோ அதில் நான் பார்த்தது தான் இவங்களோட பியூட்டி டிப்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு 2-3 வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருந்தேன். நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. அதில் வந்து அந்த ஃபேஸ் பேக் அவங்க சொல்லியிருந்த ஃபேஸ் பேக்குமே அவங்க ஒன் சைட் போட்டு ஒன் சைட் வாஷ் பண்ணிட்டு காட்டு சரியான ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாதிரி செம்ம ஒயிட்டாக மாறி இருந்துச்சு. இதெல்லாம் ரியலாக இல்லை அவங்க ஒரிஜினலாகவே நேச்சுரலாக அவங்க கலராக இருக்கிறதுனால அப்படி தெரியுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவங்களோட ஒரு சூப்பரான ஒரு ரெமெடியோடு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேரளத்து பெண்குட்டியை போல மாற போகிறோம். நடுவில் கொஞ்சம் இப்படி தான் லூஸ் மாதிரி மலையாளம் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேரளத்து பெண்குட்டி போல நம்ம இப்போ மாற போகிறோம் அவங்களோட பியூட்டி டிப்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மக்களே, இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து உளுந்து, பச்சரிசி இது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு கூட வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு, பால், தயிர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறாங்க. ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரெமெடி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சேனலில் வந்து இன்னும் ஒரு 2-3 டிப்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்க நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த டிப்ஸ் தான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். மக்களே, நம்ம அந்த வீடியோவில் இருக்க மாதிரியே ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு உளுந்து, சேம் குவான்டிட்டியில் பச்சரிசி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சூப்பராக வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பவுலில் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு மாவை எடுத்து போட்டு அதில் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கோதுமை மாவு இது ரெண்டுத்தையும் வந்து நமக்கு தெரியும்ல ஓரளவுக்கு இது போதுன்ற குவான்டிட்டிக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சிக்கிட்டேன். என்கிட்ட தயிர் இல்லாததுனால நான் தயிர் வந்து ஆட் பண்ணல. எனக்கே அது போடும்போது ஞாபகம் வந்துச்சு. ஸோ மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் பேக் ரெடி பண்ணதே பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேஸ் பேக் இப்பொழுது என் கையில் தான் உள்ளது. நல்லா க்ரீம் மாதிரி வரணும்னு நினைச்சேன். இது நல்லா கோல்டு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ பால் ஊற்றுறது நீங்கள் அது பார்த்துருப்பீங்க. பால் பத்தலைன்னு சொல்லிட்டு ஐ மீன் சாய்ச்சி மொத்தமாக ஊற்றிக்கிச்சு. அதனால் ஃபுல் மாவையும் போட்டு மிச்சம்லாம் வைக்கிறேன். நான் இருந்தால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 டேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ஓகேவா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இல்லைனா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஓகே, நம்ம இதுக்கு இது வேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 டேஸ் வச்சு நம்ம கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதுல நான் வந்து மொத்தமாகவே போட்டு கலந்து கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து அது நல்லா யூஸ் பண்ணுற ஒரு பக்குவத்தில் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஃபேஸில் போட்டு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி நான் எந்த விதமான மேக்கப்பும் யூஸ் பண்ணல. நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெளில போயிட்டு வரீங்க, இல்லை ஃபேஸில் ஏதாச்சும் க்ரீம் மேக்கப் அந்த மாதிரி போட்டுருக்கீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் முகத்தை மட்டும் சும்மா அப்படி வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். மக்களே, நான் வந்து முகத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் வாங்க. என்கிட்ட நான் ப்ரஷ் இல்லாத காரணத்தினால் நான் கையிலே அப்ளை பண்ணுறேன். நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குது நல்லா. ப்ளஸ் வந்து அந்த அந்த உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால மாவில் ஊறி இந்த வடை மாவு மாதிரி இருக்குது இது அப்ளை பண்ணுறதுக்கு.
நான் வந்து மூஞ்சில் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நல்லா எனக்கு வடமாவு தேய்ச்சா மாதிரி தான் இருக்குது. அந்த வடைக்கு உளுத்தம்பருப்பு போட்டால் உளுத்தமாவு ஸ்மெல்லு தான் லூசுக்கு மாதிரி பெருசாக. ஓகே, எனக்கு இந்த வடமாவு எடுத்து மூஞ்சில் போட்ட மாதிரி தான் இருக்குது. காய்ஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து அவங்க வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து தயிர் ஆட் பண்ண மறந்துட்டேன். எனக்கே இப்போ அப்ளை பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை யோசிக்கிறப்ப நம்ம தயிர் போடலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஓகே, அந்த சின்ன விஷயம் இந்த ஃபேஸ் பேக்கோட எஃபெக்ட், அந்த ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நான் தயிர் வந்து இதில் விட்டுட்டேன். நல்லா காய விட்டுட்டு நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போ இது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். எனக்கு இந்த ஃபேஸ் பேக்கில் இருக்க டிஸ்அட்வான்டேஜே இதுதான். அரைக்கிறது ஓகே, பூசுறது ஓகே, அதனால் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது எனக்கு அது பிடிக்கவே மாட்டேது. ஆனால் என்ன பண்ணுறது? ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ மக்களே, நான் வந்து ரொம்ப நல்லா காய வச்சிட்டேன். பேச முடியல. வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்னால் பேச முடியல. காய்ஸ், ஃபைனலி நான் வாஷ் பண்ணிட்டேன். அப்பாடி, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாகவே நல்லா பல்ல காமிச்சிட்டு சிரிக்க முடியுது. எப்படி இவ்வளோ நேரம் வச்சுட்டு இருக்கிறதுன்னு பேசிட்டு இருந்தேன்ல, சும்மா ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், சும்மா ரீல்ஸ் பார்க்கலான்னு வச்சதாங்க. பார்க்குறேன் நான் இதையும் மறந்துட்டேன், டைமும் மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் பாட்டு பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த ஃபோனுக்குள்ள என் மண்டை உழுந்துருச்சு. அப்படி உழுந்து பார்த்துட்டு இருக்கேன். சத்தியமா ரொம்ப தப்பு சுபா. நீங்களும் என்ன மாதிரி நல்லா ஃபோனுக்குள்ள மண்டையை விட்டுட்டு தான் நான் அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷன் மண்டையை ஃபோனுக்குள்ளவே விட்டுடுவேன் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு பிளாக் ஹார்ட்டை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணேன். நான் ஒரு முகத்தில் போட்டிருக்கிறது கூட மறந்துட்டேன். ஓகே, பேக் டு த டாபிக். ஸோ த ஃபைனல் ரிசல்ட் இஸ் ஹியர். எப்படி இருக்கு? எனக்கு வந்து பர்சனலி ஐ ரியலி லவ் இட். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பேசுறதை விட என்னோட ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ஒரு க்ளோயாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தெளிவாக இருக்கு என்னோட முகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா அந்த டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க. நைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அவங்க வந்து எடுத்தோடனே ஒரு ஷேட் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு அவங்களோட ரிசல்ட்ஸில். பட் அந்த மாதிரி எனக்கு இல்லை. அந்த மாதிரி தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எந்த ஃபேஸ் பேக்குமே அந்த மாதிரி பளிச்சுன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் போய் 350-400 கொடுத்து ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னா கூட நம்ம மூஞ்சி நார்மலாக ஏதோ கழுவி விட்ட மாதிரி தான் இருக்கும். 2 days கழிச்சு க்ளோ தெரியும், 1 day கழிச்சு க்ளோ தெரியும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் தெரியாது. பட் இது வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியரான ஒரு லுக்காக இருக்குது. ரொம்ப பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கா மாதிரி இருக்கு என்னோட மூஞ்சி. ஸோ ஐ ரியலி லவ் இட். பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then this is my friend சுபா கிருஷ்ணன். ஸோ guys, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இதை ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாகவே நல்லா இருக்கு. பாய்.